ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சிசல்ஸில் போவாலம் பீச், மாஹே ஐலண்டில் இருக்கோம். போவாலம் பீச்சில் அங்கே வந்து நிறைய ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீன் பிடிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு சுற்றிட்டு வரலாம் வாங்க. பார்த்தா நிறைய மீன்லாம் பிடிச்சி ஒரு மேட்டு போட்டு அதில் கொட்டி வச்சுருக்காங்க. நிறைய காணாங்கழுத்த மீன் தான் நிறைய இருக்குது. அங்கே ஏதோ குரூப்பாக நின்று ஏதோ பீச்சில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஏதோ வலை வச்சு ஏதோ மீன் நிறையா பிடிக்கிறாங்க பாருங்க. வாங்க பார்த்துட்டு என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க எப்படி என்னென்னு பார்த்துட்டு வரலாம். மீனை கைட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய காணாங்கத்த மீன் நிறையா மாட்டிருக்கு. பாருங்க, பெரிய மீன் ஒன்று வச்சுட்டு போகிறாரு ஒருத்தர். மீனெல்லாம் அப்படியே உயிரோடு துடிக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபுல்லாக காணாங்கத்த மீன் தான் வலையில் மாட்டிருக்கு. அப்படியே எல்லா வலையிலேருந்து காலையிலே பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து பேஸ்கெட்டில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மீன் தான் மாட்டியிருக்கு, காணாங்கத்த மீன். நிறையா இருக்குது. இப்போ லென்த்தாக தான் இருக்குது. இது ஒரு மீன், பெரிய மீனாக இருக்குது. நீடில் ஃபிஷ் அந்த மாரி மீனுக்குள்ள இருக்குது. நெட் நல்லா வளவு நல்லா நீட்டாக தான் போட்டு பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாட்டியிருக்கு. இங்கெல்லாம் மாட்டினாலாம் எடுத்துட்டாங்க பாருங்க. இதுதான் போவாலம் பீச்சு. இங்கே தான் இருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நிறையா வெளிநாட்டுக்காரவங்கலாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா சிசல்ஸில் வந்து மீன் பிடிக்கிறது இப்போ தான் பார்ப்பாங்க உள்ள இருக்குது. ஏன்னா அவங்க ஊரில் ஃபிஷ்ஷிங்லாம் இருக்காது. சிசல்ஸில் ஃபிஷ்ஷிங்கை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒருத்தர் அந்த பெரிய ஃபிஷ் எடுத்து, நீடில் ஃபிஷ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே சேல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு போகிறோம். வலையிலேருந்து நல்லா பிடிச்சி இழுத்துட்டுருக்காங்க. நல்லா ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்கு. பேஸ்கெட்டில் அள்ளி எடுத்து போட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் பொறுக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆள் பேஸ்கெட்லேருந்து கொட்டிட்டு வர்றாரு. இந்த போட்டை வச்சு தான் மீன் பிடிக்க போயிருக்காங்க பாருங்க. இந்த சின்னோண்டு படகை வச்சுக்கிட்டு அப்படியே கரையோரத்தில் அப்படியே வலையை வச்சுக்கிட்டு வந்து அதை அப்படியே எடுத்துருக்காங்க. போட்டை தான் பிடிச்சி பாருங்க. நல்லா அருமையான இடங்க. அப்படியே உயிரோடு துடிக்குது. எனக்கு துடிக்கிற உயிரோடு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னொரு போட்லேருந்து வந்து சின்ன போட்லேருந்து கோனி சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மீன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வாங்கிட்டு போகிறதுக்கு அங்கே சேல் பண்ணுவார். மார்க்கெட்டில் வச்சு ஒரு பாக்கெட் 50 rupees அப்படின்னு சேல் பண்ணுவார். இந்த மீனோட பேர் வந்து காணாங்கழுத்த மீன் தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து மார்க்கோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து மார்க்கோவில் மார்க்கல் அப்படின்னு சொல்லுவோம். ரியலில் தான் மார்க்கோ அப்படின்னு சொல்லுவோம். நீடில் ஃபிஷ்ஷு ரொம்ப பெருசாக இருக்குது. நீடில் ஃபிஷ்ஷு ரொம்ப பெருசாக தான் இருக்குது. வாங்க ஒரு மீனை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்னு பார்ப்போம்.
நல்லா தான் இருக்குது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு மீனே வந்து 200 கிராம் இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்குது. அப்படியே கரையோரத்தில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஒரு இதில் ஷீட்டு தரையில் போட்டு அந்த ஷீட்டில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க போகிறாங்க பாருங்க. எல்லாம் பேஸ்கெட்லேயும் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க. கஸ்டமர் வேணுங்கிறவங்களாம் எண்ணெய் அப்படியே பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், உயிரோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.